பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ரமலானுடைய மாதத்தில் இன்றைக்கி ஒரு ஹதீஸை நம்ம பார்ப்போம். துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் மாதம். இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டதுன்னா, துவாக்கள் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படும் மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, ஒரு தடவை ரமலான் மாதத்திற்கு சமீபத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களிடம் ரமலான் மாதம் வந்துவிட்டது, அது பரக்கத்துடைய மாதம். அல்லாஹு தாலா இம்மாதத்தில் உங்களின் பக்கம் கவனம் செலுத்தி தன்னுடைய விசேஷமான அருளை இறக்கி வைக்கிறான், பாவங்களை மன்னிக்கிறான், இம்மாதத்தில் துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹு தாலா இம்மாதத்தில் நல்ல அமல்களில் உங்களுக்கிடையே போட்டியிடுவதை கவனிக்கிறான், உங்களை பற்றி மலக்குகளிடம் பெருமை பாராட்டி பேசுகிறான். ஆகவே உங்கள் புறத்திலிருந்து நன்மைகளை அதிகமாக அல்லாஹுவிடம் காண்பியுங்கள். துர்பாக்கியவான் என்பவன் இம்மாதத்திலும் அல்லாஹுடைய அருளை விட்டு நீங்கி இருப்பவன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் கூறப்பட்டுள்ள போட்டியிடுதல் அப்படின்ற பொருள் என்னன்னா, அமல்களில் அதிகமான பேராசை கொண்டு போட்டியிட்டு மற்றவர்களை விட முன்னேறி சென்று அதிகமாக அமல்களை செய்வதற்கு சொல்லப்படும். அமல்கள் செய்வதில் பெருமையும் போட்டியும் உள்ளவர்களாக ஆக வேண்டும். இங்கு தம் திறமையை காட்டணும். நம்ம இப்போ நான் ஒரு பிள்ளை என்ன செய்வோம், அந்த பிள்ளை நல்லா படிக்குது, நீனும் நல்லா படி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல. அது மாதிரி இல்லாமல் நம்ம இந்த விஷயத்தில் நம்ம நன்மைகள் செய்யக்கூடிய விஷயத்தில் நம்ம அதிகமாக போட்டியிடணும்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நேரத்தையும் வீணாக்கிறாமல் நம்ம அதிகமாக குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யணும், தொழுகணும், தராவிஹுக்கு முக்கியமாக கலந்துக்கணும். ஏன்னா இந்த ஒரு மாதத்தில் தான் நம்ம தராவிஹ் தொழுக முடியும். மற்ற நாள் நம்ம நினச்சாலும் அதை தொழுக முடியாது. அதனால் இதை நம்ம வீணாக்கிறாமல் இந்த மாதத்தை அடைஞ்சிக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் துர்பாக்கியவான் யார் அப்படின்னு சொன்னால், இந்த எல்லா அமல்களையும் செய்யாமல் மற்ற மாதத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.